காலையில எத்தனை பேர் ஜிம் போறது எனக்கு பெயினா இருக்குங்கிறீங்க. அந்த பெயினே ஒன்னால இந்த வயசுல தாங்க முடியலங்கும் போது 40 இயர்ஸ்ல என்ன வச்சு நீங்க எப்படி குப்பை போட்டுவீங்க? நீங்க 40 இயர்ஸ்க்கு மேல ஃபிட்டா இருப்பாங்களான்னு ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க. 20 இயர்ஸ்லயே ஃபிட்டா இல்லாம இருக்காங்களே சில பேர் வயசான மாதிரி. சோ அதுக்கு என்ன பண்றது? இப்ப நான் வெளியே போறேன் அப்படின்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் நான் கூட்டிட்டு போனா அவன் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் நான் அந்த பேட் பார்க்க போகுது எனக்கு. இந்த திமிருக்கு எத்தனை படம் வந்தாலும் அடிக்கலாம். வா. எனக்கு வெளில என் ஹஸ்பண்ட் கூட போகும்போது கலாய்க்க கூடாது யாரும். அங்கிள் மாதிரி இருக்காரு, உனக்கு அங்கிள் மாதிரி இருக்காரு, அப்பா மாதிரி இருக்காரு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அது எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணிடுமோன்னு ஒரு பயம். இதுதான் ஃபிட்னஸ் சொல்லி இவங்களா ஒரு டிசைன் போட்டுறாங்க. அது என்னன்னா ஒரு இன்னர் ஆட்ல ஒரு பையனோட உருவமா இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்கேல் வச்சு நம்மள அழகுறாங்க. அதுல இவன் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கான், யுவர் செலக்டட் யுவர் அன்செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இவங்களாவே ஒரு இது பண்ணிடுறாங்க. அதுவே எங்களை எப்படி இருக்குன்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன் மாதிரி இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு எதுவுமே பாக்குறது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும். கடைக்கு போறோம், ஒரு பொண்ணு கொஞ்சம் ஸ்லிம்மா அழகா இருக்காங்க, கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்க ஒரு பொண்ணு. அவங்கள இருந்து நான் தப்பா பேசல யாரையும். நீ தப்பா தான் பேச. அப்படி இருக்கிற பொண்ணை பாப்பாங்களா இல்ல ஸ்லிம்மா கொஞ்சம் ஃபிட்டா இருக்கிற பொண்ணை பாப்பாங்களா? நான் பாப்பேன். நீங்க டிசைட் பண்றீங்க. ஒரு பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கு அப்படின்னா அதை ஸ்டீரியோடைப் பண்ணக்கூடாது நம்ம சொல்றோமா இல்லையா? அப்புறம் அதே மனநிலையோட நீங்க ஒரு ஆணை அணுகுவது மட்டும் இப்படி சரியா இருக்கு? அவங்க நான் அப்படி பாக்கலையே. எனக்கு இப்படி இருந்தா பிடிக்கும். சோ நான் ஒரு சைட் அடிக்கிறேன் ஒரு பையனை அப்படின்னா நான் அந்த மாதிரி பாப்பேன்னு சொல்றேன். நான் சுய சிந்தனையில இருந்து வர வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. 30 பேர் இருக்காங்கன்னா 30 பேருக்கும் ஒரு ரசனை இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கா 30 பேரும் இதான் டிசைன், இதுதான் ஃபிட்னஸ் சொல்லி அது வழியா பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 பேர் தான் தேடுவாங்க. அப்புறம் பொம்பளை எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இப்பவே நான் இப்படி இருந்தா போதும், நான் ஏன் ஃபிட்டா இருக்கணும், நான் ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல 40 வயசு ஆகும்போது வெள்ள முடி வரும், தொப்பை வரும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ரொம்ப ஏஜ்டா தெரிவிங்க. உங்களோட குழந்தை 10ஆவதோ படிச்சிட்டு இருப்பான், அப்ப நீங்க தாத்தா மாதிரி தெரிவிங்களா இல்ல அப்பா மாதிரி தெரிவிங்களா? அப்படி எல்லாம் பார்க்க வேண்டாங்கற. நான் கம்ஃபர்டபிளா இருக்கேன். 40 வயசுல 40 வயசு ஆளாவே இருந்துக்கிறேன், 60 வயசுல 60 வயசு ஆளாவே இருந்துக்கிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் 28 வயசுல 28 வயசா இருந்துக்கிறேன், 40 வயசுல 40 வயசு ஆள் மாதிரி இருந்துக்கிறேன், இதுல என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேக்குறாரு. நிறைய போறான்டா. இப்ப நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னா ஆஃப்டர் 40 இயர்ஸ் நான் அவங்க கூட தான் இருந்தாகணும். 40 இயர்ஸ்ல நான் ஃபிட்டா இருப்பேன். இன்கேஸ் நான் ரோட்ல போகும்போது ஏதாவது நடக்குது நான் ஓடிடுவேன். என்ன தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு அவர் இருக்கணும். தட்ஸ் மை பாயிண்ட். பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. நான் இப்போ தொப்பையோட தான் இருக்கேன், ஹெல்த்தியா தான் இருக்கேன். சோ ஒருத்தரோட பாடி ஷேப் பேசுறதுல பிரிஸ்கா இல்ல. ஒருத்தரோட பாடி ஷேப் ஹெல்த்தி அன்ஹெல்த்தின்னு அசம்ஷன் பண்ணவே முடியாது. பக்கத்துல நின்னுட்டு உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கா, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, என்னால இன்டர்வியூ பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் யுவர் அப்பியரன்ஸ். எஸ் நான் ஃபிட்ங்கிறது 6 பேக்ஸ் பைசப்ஸ் திஸ் இஸ் நாட் a இஷ்யூ. உங்களோட டே டு டே வேலையை நீங்க பார்க்கணும். என்ன ஒரு டிபெண்டன்ட்டா அங்க வச்சிருக்க கூடாதுன்றதை நான் ஃபீல் பண்றேன். நீங்க 40 இயர்ஸ் ஃபிட்டா இருக்கும்போது சோ அந்த இடத்துல என்ன நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் இருக்காதுல்ல. அந்த டவல் எடுத்துட்டு வா, அந்த டம்ளர் எடுத்துட்டு வா, அந்த லைட் ஆன் பண்ணு. இந்த லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவங்க சொல்ற ஃபிட்னஸ்லயே இருந்தா கூட வைஃப் நீ போட்டு வா இல்ல லைட் ஆன் பண்ணுன்னு சொல்லதான் செய்வாங்க. அது இந்தியன் மைண்ட் செட். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கதா எனக்கு தெரியல. ஃபிட்னஸ்க்கும் மனப்பான்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. 40 வயசுல இங்க ஃபிட்டான ஒரு வீட்டுக்காரர் இருக்கார் உங்களுக்கு அப்படின்னு வச்சுங்க. அவர் என்ன பண்ணுவார் நான் சொல்லிட்டா, ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு படுத்துட்டு முட்டை எடுத்துட்டு வாம்பாரு. அப்பயே அவர் ஆப்பாயில் போட்டு திங்க போறது இல்ல. அந்த மனநிலையோடு இருக்கக்கூடியவனா இருந்தா அவனே பொண்டாட்டி போனாலும் எந்திரிச்சு எல்லாத்தையும் செய்வான். ஆணின் மனப்பான்மை மாறணுமா இல்ல அவன் ஃபிட் ஆகணுமா? இதான் இங்க குழப்பம். ஃபிட்னஸும் இருந்தா நல்லா இருக்கும். அத சொல்லிட்டு போடா புத்திக்கிட்டு. அலைன்ஸ் பார்க்க போதானா பொண்ணு கொஞ்சம் குண்டா இருந்தா இந்த பொண்ணு குண்டா இருக்கு இவளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணும்போது சேலஞ்சா எடுத்து நாங்க வெயிட் குறைஞ்சு இதை விட ஸ்லிம் ஆயிட்டு அழகாயிட்டு நாங்களும் மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஒரு நல்ல பையனை பார்த்து. அதுவே ஒரு பையனை ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்க போட்ட விட ஏன் விட்டுடுறாங்க? அது நீங்க குண்டா இருக்கிற பையனை ஏன் லைக் பண்ண மாட்டீங்க? நீங்க குண்டா இருக்கிற பொண்ணை ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க? நம்ம அம்மாக்கள் எல்லாருக்கும் 45 வயசுல முட்டி வலி வந்துருச்சு, குடல் பிரச்சனை எடுத்துருச்சு, பல பேருக்கு யூட்ரஸ் ஆபரேஷன் பண்ணிருக்கோம். அப்பனா நம்ம அம்மாக்கள் ஃபிட்டோட இருக்காங்கன்னா நம்ம கிளைம் பண்ணவே முடியாது. அது சும்மா அம்மாக்களை புகழுதல்ங்கிற பேர்ல நல்ல பேர் எடுத்துருக்கோம், அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப பெண்களே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிட்னஸ்ல. ஆனா மென்னுக்கு இயல்பான ஒரு விஷயம் ஃபிட்னஸ்ங்கிறது நீங்க ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். 3 மந்த் ஜிம் போயிருந்தேன். லேட்டஸ்டா இப்போ 1 மந்த் பிஃபோர் கூட நான் ஜிம் தான் போயிருந்தேன். எவ்வளவுதான் பண்ணாலும் அவ்வளவா சொல்ற கவுண்டை விட அதிகமா தான் பண்ணுவேன். பிஃபோர் அது ஒரு மன உளைச்சலா ஆயிடுது. அப்படியே என்னடா இது எவ்வளவு பண்ணாலும் போவே மாட்டேங்குதே, அப்படியே தான் இருக்கும். எனக்கு பிறந்ததுல இருந்தே இருக்கு, கூட இருக்கு. இட்ஸ் an asset of me. நான் இது போகணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு. 3 இயர்ஸ் நான் கஷ்டப்பட்டுமே there was like no much improvement I got. எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா கூட நான் அந்த ஒரு 10 days ரெஸ்ட் எடுத்தா மறுபடியும் எனக்கு வெயிட் ஏறுது. So that is not my fault and the society keeps on saying that நான் வெயிட்டா இருக்கேன் எல்லாருமே சொல்றதா செய்றாங்க. நான் ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஏன்டா பண்ணுட்டு நான் போய் வாக் அவுட் பண்ணிடுறேன். ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். குண்டான பெண்களுக்கு எவ்வளவு நிர்பந்தம் இருக்கு சொசைட்டில? என்னென்ன நிர்பந்தங்கள் இருக்கு? ஃபர்ஸ்ட் குண்டா இருந்தா இந்த பொண்ணு வேலையே செய்யாதுன்னு சொல்லுவாங்க சார். ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும் நம்புவாங்க. இது ஒரு பிரஷர் இருக்கா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு சார்.
ஏன்னா ஃபேமிலி சைட்ல இருந்து நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா நீ இப்படி குண்டா இருந்தனா உன்னை யாருக்கும் பிடிக்காம போயிடும். சோ ஃபேமிலிஸே சில டைம் வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. சோ அது கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நான் இவ்வளவு கவலைப்படுற விஷயத்தை பத்தி நீ கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ண மாட்டியாங்கிறதா கேள்வி. ஃபிட்ன்றது வந்து இந்த ஹெல்த்தை தாண்டி அழகுக்கு போயிருச்சு. அது ஒரு கமர்ஷியல் ஆக்கி அது ஒரு கல்ச்சரா கொண்டு வராங்க. ஆல்ரெடி அது உமனுக்கு நடந்துருச்சு. சோ அது மின்னுக்கும் நடந்துருமோன்ற ஒரு சூழ்நிலை வந்து இப்ப இருக்கு. சோ அது நடக்க கூடாது. அதனால இது பெருசா நான் கவலைக்கு எடுத்துக்கொள்ள. சார் உமனுக்கு அது கமர்ஷியல் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது மென்னுக்கு அது கமர்ஷியல் ஆயிடக்கூடாது அவங்க பயப்படுற மாதிரி. அப்ப எங்களுக்கு கமர்ஷியல் ஆயிடுச்சுல, சோ நாங்களும் அவங்கள அந்த மாதிரி இருக்கணும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். மென் வந்து எங்களை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நாங்க வந்து ஃபிட்டா இருக்கணும் அழகா இருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க ஃபிட்டா இருக்கணும், அது வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு. சோ எங்களுக்கும் அவங்க ஃபிட்டா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். அது ஒன்றும் தப்பு இல்லையே. நோ, அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். நீங்க பச்சை சட்டை போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பச்சை சட்டை போடுங்க. ஏன் எங்களை பச்சை சட்டை போட சொல்றீங்க? அப்ப நீங்களும் ஏன் எங்களை அந்த மாதிரி பண்ண சொல்றீங்க? அவ்வளவுதான். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா சார் பாப்பேன் ஒரு லெவல்ல கிடைக்கலன்னா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். என்ன மாதிரி இருக்க பொண்ணு முதல்ல நீ ஏன் எடுத்தவனே அழகான பொண்ணா தேடுற? என் கேள்வி அதுதான். கடைசியில ஏதோ ஒண்ணு பொண்ணு முடியட்டும். உன் விருப்பம் இருக்குல்ல உனக்கு, மைண்ட் என்ன சொல்லுது? ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லுது. ஏன்? அதான் நான் இப்படி இருக்கேன், என் வர வைஃப் ஆச்சு அழகா இருக்கணும்னு நான் யோசிப்பேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஒரு அழகான பொண்ணை திருமணம் செஞ்சுக்க நீங்க ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம்? சார் அழகான இருக்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா சுத்தி இருக்கிறவங்க பாக்குறவங்க வந்து பொறாமப்படுவாங்க. பாரு ஒய்ஃப் இப்படி இருக்கா பாரு, செம்மையா இருக்காடா. இந்த சமுதாயத்துல என்ன பார்க்கும்போது என் ஒய்ஃப் மூலமா என்ன மதிக்கணும் சார். 4 இடத்துக்கு வெளியில கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் சார். பாக்கிறதுக்கு செல்ஃபி எடுத்து போறதுக்கு நல்லா இருக்கும். செல்ஃபி எடுத்து போறதுக்கு நல்லா இருக்கும். அப்ப யாருமே நீங்க அழக உங்கள் விருப்பத்துக்கு இல்ல. ஆக்சுவலா அழகான பெண்ணை நீங்கள் தேடுவதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய உளவியல் மத்தவங்க பாக்குறது தான். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எந்த சின்ன வேலை எல்லாம் செஞ்சா கூட உங்களுக்கு டயர்டா இருக்கும்? வண்டி துடைக்கிறது சார். வண்டி துடைக்கிறது டயர்டா இருக்கும். எழுந்து பெட்ஷீட் மடிக்கிறது, வீட்டுல பால் வாங்கிட்டு வர சொன்னா பால் வாங்கிட்டு சொல்றதுக்கு கடுப்பா இருக்கு. ஓகே, வேற துணி காய போட்டிருந்தா எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. சாதாரண வேலை தான், ஆனா அது சோம்பேறித்தனமா இருக்கும் சார். 3rd floor வரைக்கும் இருக்கும், மேலே கீழே ஏறி இறங்குறதுக்கு கடுப்பா வரும். லீவ் நாள்ல குளிக்கிறதே சோம்பேறித்தனமா தான். சோமேத்ரம் சார் காஃபி குடிச்ச கப்ப எடுத்து போய் சிங்க்ல போட சொல்லுவாங்க. நான் அப்படியே பெட்லயே குடிப்பேன், அப்படியே பெட்லயே போட்டுருவேன். ஃபேன் சுவிட்ச் இல்ல லைட் சுவிட்ச் ஏந்து போய் ஆஃப் பண்றது, ஆஃப் பண்ணிட்டு கை கட்டுற தூரம் தான் இருக்கும். அது போறதுக்கு ஏன்டா போய்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். வெக்கமா இல்ல? சிரிக்கிற வெக்கமா இல்ல? இதெல்லாம் என்னது? லேசினஸ் காரணம் தான். அப்படிதான் நம்மள ஏமாத்திட்டு இருக்கோம். இது பேர் சோம்பேறித்தனம் இல்ல. அதை செய்யறதுக்கான எனர்ஜி உள்ள இல்ல. இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணா ஒரு ஆண் ஃபிட்டா இருக்கலாம். வாட் இஸ் தி ஷெட்யூல்? மார்னிங் எழுந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மார்னிங் எடுத்தோடனே கிரீன் டீ, அப்புறம் ஒரு 1 hour ஒர்க் அவுட். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா ஓட்ஸ் இல்ல இட்லி, 2 இட்லி அந்த மாதிரி சாப்பிடணும். அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க, ஆஃபீஸ் போறீங்களோ போங்க. லஞ்ச் வந்துட்டு கொஞ்சமா ரைஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கணும். அந்த மாதிரி கிரீனிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நைட் அப்புறம் ஈவினிங் டைம் இருந்ததுன்னா வாக்கிங், கண்டிப்பா வாக்கிங் போலாம். அப்புறம் நைட் வந்துட்டு 2 சப்பாத்தி. ஆக்சுவலி ஃபுட் மட்டும் தான், மத்ததெல்லாம் ஓரளவுக்காவது ட்ரை பண்ணலாம். ஃபுட்டை வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியல. ஆக்சுவலி அவங்க சொல்ற அந்த 2 சப்பாத்தி நினைச்சு பார்க்க முடியல. ஆக்சுவலி நம்ம சாப்பிடும்போது கவுண்ட்லாம் பண்றதே கிடையாது. சோ அது பாசிபிள் கிடையாது. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. அவங்க என்ன சாப்பிடறாங்களோ சாப்பிடட்டும், ஆனா டெய்லி ஒரு 1 hour ஒரு ஜிம்ல போய் அவங்க ஒர்க் அவுட் பண்ண சொல்லுங்க. அவங்க ஒன்ஸ் அந்த ஒர்க் அவுட் பண்ண அது அவங்க டிஃபரன்ஸ் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட் கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. ரொம்ப கண்ட்ரோலா இருக்க மாட்டாங்க. சாக்கு தான் சொல்றாங்க, இல்ல வேணாம் வேணாம் அப்படியே கேஷுவலா சொல்றாங்க. இதுவும் ஏன் நீங்க காசு கட்டிட்டு போறீங்க, உங்க ஹெல்த் உங்க இது மேல உங்களுக்கு நான் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க போவீங்க. எப்படி 6 பேக்ஸ்? இதுக்கு எதுக்கு ஜிம்முக்கு போறது, சாப்பிடாம இருக்கிறது? ஜிம்முக்கும் போயிருக்கேன். அங்க வந்து நான் என்ன ஃபேஸ் பண்றேன்னா, ஒரு பைசப்ஸ் உள்ள வந்து தொப்பையா இருக்கவனை பார்த்து நீ ஃபிட்டா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். 6 பேக் வச்சிருக்கவன் பைசப்ஸ் உள்ளவனை பார்த்து நீ ஃபிட்டா இல்லன்னு சொல்லி சொல்றான். சோ கடைசியில வந்து 6 பேக் வச்சிருக்கவன் தான் ஃபிட்டா இருக்கான். ஒரு ஹை பாயிண்ட்ல போய் தான் அது நிக்குதுன்னு நான் ஃபீல் பண்றதுனாலே அது எனக்கு செய்ய தோண மாட்டேங்குது. சார் மத்தவங்கள பார்த்தா நம்ம லைஃப்ல நம்ம திருப்தி அடையவே முடியாது இல்லையா? அட்வைஸ் இல்ல இது. நீங்க ஒரே நிமிஷமா, மத்தவனை பத்தி கவலைப்படுறதுனால என் புருஷன் மத்தவங்க கண்ணுக்கு அழகா தெரியும் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க மட்டும் அதை பத்தி கவலைப்படாம இருந்திருந்தா அந்த ஃபிட்னஸ் பஞ்சாயத்தே இல்லையே. அப்படி சொல்றான் சிங்கா. இப்ப உங்க ஏரியால உங்க மாதிரி சைஸ்ல யார் இருக்காமா? நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. இப்ப இவங்கள தவிர அந்த ஏரியால இருக்கவங்களுக்கு அன்ஹெல்தி. அப்ப ஆவரேஜ் இஸ் அன்ஹெல்தின்னு கிரியேட் பண்ணீங்க. ஒரு ஆவரேஜா இருக்கிறவன அன்ஹெல்திங்கிற இமேஜுக்குள்ள இப்ப இது தள்ளுது. ஸ்லிம்மா இருக்கவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்லிம் ஃபிட்டை எல்லாருக்கும் நீங்க கொடுத்து நான் போட்டா அது எனக்கு குண்டாதான் தெரியும். அப்ப உங்கள் உடம்பில் ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதை தொடர்ந்து இந்த உலகம் நம்ம வெவ்வேறு மாதிரி சொல்லிட்டே இருக்கு. ஆணுக்கு சொல்லுது, பெண்ணுக்கு சொல்லுது. நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். ஒருத்தர் 5 மணிக்கு தூங்கிட்டு இருக்கான். நல்லா தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி அவனை ஜிம்முக்கு அனுப்பினா அவன் ஹெல்த்தியா இருப்பானா? ஒழுங்கா தூங்க விட்டா அவன் ஹெல்த்தியா இருப்பானா? ஆக்சுவலா சொல்ல போனா இன்னைக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், தேவை தூக்கம் தான். அப்படி கேள்றா வெள்ள குட்டி. ஒரு தலைமுறை தொடர்ச்சியாக ஃபிட்டா இல்லாம போயிட்டே இருக்க ரொம்ப ஆபத்து. இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் தவறு சரிங்கிற டிபேட் ஒரு பக்கம் இருக்கட்டும். உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஹெல்த்தா இருக்கணும். we need to take care. It's an alarm. ஓகே, ஆக்சுவலா லேசிங்கிறது ஸ்டைல் ஸ்டேட்மெண்டே கிடையாது. அவன் எனர்ஜியா இல்லங்கிறது அப்படி சொல்றான். அது லேசினஸ் இல்ல. அப்போ இவங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு குற்றச்சாட்டா தெரியலாம். அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் உண்மையா இருக்கட்டும். ஆனா பி ஃபிட், இட் இஸ் a need of an hour. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க